இப்போ நடந்துகிட்ருக்கிற எல்லா விஷயங்களும், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் ஜெயித்த எம்எல்ஏக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு 4 பேர் வந்து பதவியே ராஜினாமா பண்ணிவிட்டு, அதாவது சட்டமன்ற தேர்தலில் அவங்க ஜெயித்த பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தமிழக வெற்றி கழகமில் இணைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுக் கட்சியினர், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து இதில் இணைஞ்சிருக்காங்க. மே 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். அதாவது திமுக அதிமுகவோட கூட்டணி வச்சு எடப்பாடி முதலமைச்சர் ஆகிற மாதிரியும் இல்லைன்னா திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிற மாதிரியும் ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக போயிட்டே இருந்தது. அதாவது பெரும்பான்மை எந்த கட்சிக்குமே இல்லை, 2 கட்சிகளும் சேர்ந்தால் பெரும்பான்மை வந்துடும் அப்படிங்கிற கணக்கு போட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் பாண்டிச்சேரி ரெசார்ட்டில் தங்க வச்சாங்க. அதே மாதிரி திமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் சென்னைக்கு வரணும், கட்சி என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு கட்டுப்படணும்னு சொல்லிட்டு 2 கட்சிகளையுமே கையெழுத்து வாங்கி இது எல்லாமே பேசி கூட்டணி கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்தது எல்லாமே உண்மை. முதல்ல கூட்டணியிலேருந்து வெளியே வந்தவங்க காங்கிரஸ். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக கூட்டணி வைக்கிற பேச்சு ஸ்டார்டிங்லேயே தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்களும் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, இவங்க எல்லாருமே கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகு இந்த பேச்சு அடிபட்டதால தான் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம். அந்த நியூஸ், அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் தான் வந்து நியூஸ் சேனல்லேருந்து பத்திரிகை செய்திகள்லேருந்து எல்லாருமே அடுத்த நாள் போட்டிருந்தாங்க திமுக அதிமுக கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இதெல்லாமே போய் இதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லை, வதந்தி அப்படின்னு திமுக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் மறுப்பே தெரிவிக்கலை. ரெண்டாவது அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு நஷ்டஈடு கேட்டுருக்கலாம் எல்லாருக்கிட்டையுமே, எங்களுக்கு அவதூறு பரப்ப அவப்பெயர் ஏற்படுத்தினீங்கன்னு சொல்லி. ஆனால் யாருமே எதுவுமே கேட்கல. ஒரு 1000 கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுங்கன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணலாம். ஒரு மறுப்பு 2 பேருமே ப்ரெஸ் மீட் வச்சு ஒரு மறுப்பு கொடுத்துருக்கலாம். ஆனால் மறுப்பும் இல்லை, ஒரு நஷ்டஈடும் கேட்கல. ஆனால் இதெல்லாமே உண்மை உண்மை உண்மை. எல்லாருமே கூட்டணியிலேருந்து வெளியே வந்தவங்க மொத்த பேரும் சொல்கிற ஒரே வார்த்தை, இந்த பேச்சுவார்த்தை அடிப்பட்டதால தான் நாங்கள் எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.